ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், திட்டமிடலின் வகைகள் அப்படிங்கிற டாபிக் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் வர்சஸ் டோட்டலேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளானிங் பை டைரக்ஷன் வர்சஸ் இன்டியூஸ்மெண்ட். பிளானிங் பை டைரக்ஷனாக வழிகாட்டுதல் படி திட்டமிடுதல் மற்றும் இன்டியூஸ்மெண்ட்னா தூண்டும் திட்டமிடல்னு சொல்லுவாங்க. ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னா குறுகிய மற்றும் நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வர்சஸ் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டம். இண்டிகேட்டிவ் வர்சஸ் இம்பேரிட்டிவ் அப்படின்னா சுட்டிக்காட்டு மற்றும் கட்டாய திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் வர்சஸ் ஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிதி திட்டமிடுதல் மற்றும் நாணய திட்டமிடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் வர்சஸ் பார்ஷியல்னா பொது மற்றும் பகுதி திட்டமிடல். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் under which the attempts to are made to achieve desired targets of economic development within the specific period of time. There are different types of planning which differ in ideology and the procedure in the execution அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படி அடைவதற்காக ஒரு நாடு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கிறாங்களோ, என்னென்ன முயற்சிகளை அவங்க வந்து செயல்படுறாங்களோ அதுக்கு பேர் தான் பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டமிடலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங், அதாவது திட்டமிடுதல், தியரிஸ் கோட்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ்னு அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள், இதனுடைய அடிப்படையில் தான் இது வந்து அடிப்படையில் பல வகைகளாக இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது டெமோக்ராட்டிக் வர்சஸ் டோட்டலேரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல்னா சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a form of rule in which the government attempts to maintain total control over society including all aspects of the public and private lives of its citizens. மையத்திட்ட குழு வந்து ஒரு திட்டத்தை வந்து அவங்க கையில் வச்சுக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளையும் அவங்க கட்டுப்படுத்தி அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்த வைப்பது தான் சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மக்களாட்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் பிளானிங் இம்ப்ளைஸ் த பிளானிங் வித்தின் த டெமோக்ரஸி. People are associated at every setup in the formulation and implementation of the plan. A democratic plan is characterized by the widest possible consultations with the various state governments and private enterprises at the stage of preparation. The plan prepared by the Planning Commission is not accepted as such. It can be accepted, rejected or modified by the parliament of the country. மக்களாட்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது திட்டங்களை தயாரிக்கிறது, அதை செயல்படுத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே மக்களோட பங்கும் அதில் இருக்கணும். அதுதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசு, தனியார் துறைகள், பொதுமக்கள் எல்லாத்தோடைய ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய முறை தான் இந்த மக்களாட்சி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதை திட்டக்குழாக தயாரிக்கப்படும். அதை அப்படியே அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதை ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமே இதில் கிடையாது. அதனால் அது பார்லிமெண்ட்டில் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கவும் முடியும், இல்லைன்னா அதை கேன்சலும் பண்ணிடலாம், மாற்றி அமைக்கவும் முடியும், இல்லைன்னா அதை நிராகரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் மக்களினுடைய முன்னிலையில், மக்களுடைய கட்டுக்குள், மக்களுடைய ஒப்பீனியன் பேரில் அது நடத்தப்படுகிறது. அடுத்த டோட்டலேரியன் பிளானிங்னா சர்வாதிகார திட்டம். முன்னாடியே சொன்னாலே ஒரு மையத்திட்டக்குழு வந்து ஒரு பிளான், ஒரு இதை தயாரிக்கிறாங்க, திட்டமிடுதல் தயாரிக்கிறாங்கன்னா அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் தான் சர்வாதிகார திட்டமிடல்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இடத்துல சொல்லும்போது எஸ், அண்டர் த டோட்டல் ஏரியா பிளானிங் there is a central control and direction of all economic activities in accordance with a single plan. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சர்வாதிகார திட்டமிடலும் ஒரு பொருளாதார நடவடிக்கையில் மத்திய கட்டுப்பாடு மற்றும் வழிகாட்டுதல் படி ஒரே திட்டமாக இருக்கும். அது எந்த ஆப்ஷனுக்கே வழியே கிடையாது. ஒரே
திட்டமிடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஆல் கண்ட்ரோல் பை த ஸ்டேட். அது நுகர்வாக இருந்தாலும் சரி, அளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனாக இருந்தாலும், உற்பத்தியாக இருந்தாலும் சரி, பரிமாற்றம், பகிர்வு எதுவாக இருந்தாலும் எல்லாமே அரசினுடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த அத்தாரிட்டரியன் பிளானிங், த பிளானிங் அத்தாரிட்டி இஸ் த சுப்ரீம் பாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டக்குழு வந்து அதிகாரமிக்க ஒரு அங்கம், அதான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு அது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதோடைய நோக்கங்கள், அதோடைய செயல்படுத்தக்கூடிய முறைகள், அது எப்படி அலோகேஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, அதை டிசைடட் அபவுட் த டார்கெட்ஸ், அந்த இலக்கை அடைவது, ஸ்கீம்ஸ் திட்டங்கள், அலோகேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் என்னென்ன முறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறது, இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான், அதுதான் இதெல்லாம் செயல்படுத்தல் மற்றும் இது எல்லாமே திட்டக்குழுவால் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்ட்ரலைஸ்ட் வர்சஸ் டீசென்ட்ரலைஸ்டு, மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. Under the centralized planning, the entire planning process is a country is under a central planning authority. The authority formulates a central plan, fixes objectives, targets and priorities for every sector of the economy. In other words, it is called the planning from the above. அதாவது இந்த இடத்துல மையத்திட்டமிடுதல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, மையத்திட்டமிடல் எல்லா நிலைகள்லையும் சரி, திட்டத்தோடு தொடர்புடைய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக அது பிளானிங் அத்தாரிட்டிஸ் குரூப்பில் தான் இருக்கும். அது திட்டக்குழு, மையத்திட்டக்குழு கட்டுப்பாட்டில் தான் அந்த திட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த திட்டங்களை தீட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை அது அந்த நோக்கங்களை எப்படி நிர்ணயம் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த இலக்குகள் எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு கண்டறிதலாம் இருந்தாலும் சரி, இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த மையத்திட்டக்குழு தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை மேலிருந்து திட்டமிடல் அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. எல்லாமே மையத்திட்டக்குழுவின் மூலியமாக செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா பரவலாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லோக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார்முலேட், அடாப்ட், எக்ஸிக்யூட் அண்ட் சூப்பர்வைஸ் த பிளான் வித்தவுட் இன்டர்ஃபியரன்ஸ் பை த சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ். இந்த அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கால்டு பிளானிங் ஃப்ரம் த பிலோ. அதே மாதிரி பரவலாக்கப்பட்ட திட்டம்னா மைய அமைப்புகளுடைய கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் அந்த உள்ளூர் அமைப்புகள், உள்ளூர் நிறுவனங்கள் இவங்க மூலியமாக திட்டங்களை தீட்டுறது, அதை செயல்படுத்துறது, அதை கண்காணிக்கிறது, இதுதான் பரவலாக்கப்பட்ட திட்டம் சொல்லலாம். இது கீழிருந்து செயல்படக்கூடிய திட்டம்னு இதை வர்ணிக்கிறாங்க. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் பை டைரக்ஷன் வர்சஸ் இன்டியூஸ்மெண்ட், வழிகாட்டும் திட்டமிடுதல் அல்லது தூண்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் பிளானிங் பை டைரக்ஷன் there is a central authority which plans, directs and orders the execution of the plan in the accordance with the predetermined targets and priorities. திட்டக்குழுங்கிறது வழிகாட்டுதல் மூலமாக திட்டக்குழு வழிகாட்டுதல் மூலமாக திட்டங்களை தயாரித்து அந்த திட்டங்களை என்ன செய்கிறது, ஆணையிடுறது, எப்படி ஆர்டர் ஆணையிடுறது, அதை செயல்படுத்தணும்னு சொல்கிறது. அதாவது திட்டக்குழுவினுடைய அடிப்படையில் அவங்களுடைய சொல்முறை கேட்டு செயல்படுத்தக்கூடியதான் வழிகாட்டுதல் திட்டமிடல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இதனுடைய நோக்கங்களை வந்து என்ன செஞ்சுருவாங்க, முன்கூட்டியே சொல்லி அதன் மூலமாக எதுக்கெல்லாம் முன்னுரிமைகள் கொடுத்து அதை செயல்படுத்தலாங்கிறதையும் அந்த திட்டக்குழுவை டிசைட் பண்ணி அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அண்டர் பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட், த பீப்புள் ஆர் இன்டியூஸ்ட் டு ஆக்ட் இன் எ சர்டன் வே த்ரூ த வேரியஸ் மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்ஸ். If the planning authority wishes to encourage the production of the commodity, it can give a subsidy to the firms. Thus, planning by inducement is able to achieve the same results as under the planning by direction, but with less sacrifice of individual liberty. ஸோ இன்றைக்கி திட்டக்குழு வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த நோக்கங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நிதியியல் சார்ந்தது இல்லையா. இன்டியூஸ்மெண்ட்னா தூண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு நிதி அமைப்புகள் பணவியல் வழிமுறைகள் மூலமாக அந்த திட்டக்குழு எப்படி அந்த நோக்கங்கள் அடைவதற்காக இந்த துறை வழிமுறைகளையும் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நடவடிக்கை மக்களால் மேற்கொள்ளப்படுவதனால இது வந்து என்ன சொன்னாங்க, தூண்டும் திட்டம்னு இதை வர்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்சிடரி மானியம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மானியம் கொடுக்கறது, இந்த சலுகைகள் இதெல்லாம் கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு கண்டிப்பாக முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த பொருள் சிறந்த முறையில் உற்பத்தி செய்ய முடியும். ஸோ தூண்டும் திட்டமிடுதல் அப்படின்னு பார்க்கும்போது தனி மனித விடுதலையை குறைக்காமல் அது பலனை பெற வைக்கக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் வர்சஸ் இம்பேரட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். சுட்டிக்காட்டும் திட்டம் அல்லது கட்டாயமான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். இண்டிகேட்டிவ் பிளானிங் இஸ் எ பெக்குலியர் டு த மிக்ஸ்டு எக்கானமிஸ். கலப்பு பொருளாதார நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமான திட்டம்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் இன் ஃப்ரான்ஸ் சின்ஸ் அ மொனட் பிளான் இன் 1947 to 50. 1947 50 வரைக்கும் செயல்படுத்திய திட்டம் தான் இது. ஃப்ரான்ஸில் தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு பேர் மோனட் திட்டம்னு பேர். தென் இன் எ மிக்ஸ்டு எக்கானமி இந்த ப்ரைவேட் செக்டார் அந்த பப்ளிக் செக்டார் ஒர்க் டுகெதர். இதில் இந்த திட்டத்தில் எதை சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்தியாலாம் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு எக்கானமியை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இது மோனட் திட்டம்னு அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் தனியார் துறைகளுக்கும் அரசு துறைகளுக்கும் இதில் முக்கிய பங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ரெண்டு ஒன்றாக இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். தென் இட் இஸ் டிஸ்கஸ்டு வித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட், trade unions, consumer groups, finance institutions and other experts. இந்த அமைப்புகளில் பார்க்கும்போது இவங்க யாரோட ஒப்பீனியன்லாம் இவங்க கேட்டு செயல்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை நிறுவனங்கள், அப்புறம் வந்து பார்த்தா தொழிற்சங்க தலைவர்கள், கன்சியூமர் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிதி நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி எல்லா நிபுணர்கள்கிட்டையுமே இவங்க ஆலோசனை பெற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான். The essential function of planning is coordination of different economic units அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது திட்டமிடுதல் வந்து இந்த மாதிரி எல்லா நிமிடம் கலந்து ஆலோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டிக்காட்டும் திட்டம் கூட சொல்கிறாங்க. The state provides all types of facilities to private sector. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாநிலம் தனியார் துறைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. The state does not force the private sector but just indicate the areas of operation and targets to be fulfilled. In short, the planning procedure is so soft and flexible. ஸோ தனியார் துறையில் தேவையான அத்தனை வசதிகளையும் இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள மென்மையான முறையில், அதாவது அமைதியான முறையில் அதை மேற்கொள்ளும்படி இந்த திட்டங்கள் அமைஞ்சிருக்கும். அடுத்தது இம்பேரட்டிவ் பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பான திட்டம்னு இதை சொல்கிறாங்க. அண்டர் த imperative planning, the state is all powerful in preparation and implementation of the plan. கண்டிப்பான திட்டம்னா திட்டத்தை தயாரிக்கிறது, அதை செயல்படுத்துவது, இது எல்லாமே அரசுக்கான அதிகாரம் அதுக்கு அரசுக்கு தான் இருக்குது. Once plan is drawn up, it implemented is a matter of enforcement. The USSR President Stalin used to say, our plans are our instructions. There is a complete control over the enterprise resources by the state. There is no consumer sovereignty. The government policies and procedures are rigid. China and Russia follow the imperative planning. இந்த கண்டிப்பான திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக திட்டம் தயாரிக்கிறது, அதை செயல்படுத்த எல்லாமே அரசுக்கான அதிகாரம் தான் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தை தயாரித்து முடிச்சிட்டாங்கனாலும் அது எந்த விதமான அப்டக்கிள்ஸ் தடைகள் இல்லாமல் அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரஷ்யாவோடைய அப்போதைக்கு உள்ள தலைவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டாலின். அவர் என்ன சொல்கிறாரு, எஸ் அவர் பிளான்ஸ் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லியிருக்காரு. நமது திட்டம் நமக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு இதை அறிமுகப்படுத்தினார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வகையான வளங்களையும் அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கும். ஸோ கன்சியூமர் சாவனிட்டி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் இறையாண்மை இதில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசினுடைய கொள்கைகளும் வழிமுறைகளும் மாறாது, நிலையாக தான் இருக்கும். ரஷ்யாவும் சீனாவும் இந்த திட்டமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் சொல்கிறோம். குறுகிய கால திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கண்ட்ரோலிங் பிளான்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் திட்டம்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. த என்கம்பஸ் த பீரியட் ஆஃப் 1 year. Therefore, they are also known as annual plans. இது பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டம்னு இதுக்கு சொல்கிறாங்க. இது குறுகிய காலம் ஓராண்டுக்கு இருக்கக்கூடிய திட்டங்களை தான் வர்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த மீடியம் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நடுத்தர திட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 7 years, 3 முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய திட்டம். பட் நார்மலி இந்த மீடியம் டேர்ம்
பிளான் இஸ் மேட் ஃபார் த பீரியட் 5 years. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது 5 ஆண்டு திட்டமாக தான் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லுவோம். The medium term planning is not only related to allocation of financial resources but also physical resources அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர திட்டம் உங்கள் பார்த்தீங்கன்னா நிதி மட்டும் இல்லாமல் கட்டமைப்பு வளங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு திட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லாங் டேர்ம் பிளான்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 10 to 30 years 10 முதல் 30 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய திட்டம் தான் நீண்டகால திட்டம். இதுக்கு இன்னொரு பேர் ப்ராஸ்பெக்டிவ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னோக்கு திட்டம்னு இதை சொல்லுவாங்க. த பேசிக் philosophy behind the long term planning is to bring the structural changes in the economy. பொருளாதார கட்டமைப்பு மற்றும் மாற்றங்களை கொண்டு வருவது தான் இந்த நீண்ட கால திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வர்சஸ் ஃபிசிக்கல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிதி திட்டம் மற்றும் உருவ பொருள் திட்டம்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் சிஸ்டம் refers to the technique of the planning in which the resources are allocated in terms of money, while the physical planning pertains to the allocation of the resources in terms of men, material and machinery. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவதற்கான தேவையான நிதியை வந்து பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது நிதி திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து பொருள் வாங்கிறதுக்கு உருவப்பொருள் திட்டமிடுதல்னா மனிதனுடைய வளம், இயற்கை வளம், மனித வளம், இயற்கை வளம் மற்றும் இயந்திரங்கள் இது மாதிரி வாங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது நிதி தேவையான நிதியை மதிப்பீடு செய்வதற்கு பணம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்படின்னா அந்த மக்கள் இயற்கை வளம், இயந்திரங்கள் வாங்குவதற்காக எப்படி செயல்படுத்துவது அந்த ஆக்டிவேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷனல் வர்சஸ் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படின்னா பணிகள் திட்டமிடுதல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் பிளானிங் ரெஃபர்ஸ் டு தட் the planning which seeks to remove economic difficulties by directing all the planning activities within the existing economic and social structure. So ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறைகளை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்காக உள்ள வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் இது பணித்திட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொருளாதார அமைப்புல அடுத்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இலக்குகளை அடையக்கூடிய ஒரு திட்டம் தான் கட்டமைப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. The structural planning refers to the good deal of changes in the socio-economic framework of the country. So this type of planning is adopted mostly in the underdeveloped. பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு திட்டமிடுதல்ங்கிறது பின்தங்கிய நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ரிஹென்சிவ் அஸ் பார்ஷியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரல் பிளானிங் which concerns itself with the major issues for the whole economy is known as the comprehensive planning, whereas the partial planning is to consider only the few important sectors of the economy. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக திட்டமிடல் ஒரு விரிவான திட்டமிடுதலாகவும் ஒரு சில துறைகளுக்கு மட்டும் அந்த இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்காக திட்டங்கள் தீட்டப்படுவது தான் பகுதி நேர திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இயர்ஸ்னால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியம்னா 3 to 7 years இல்லையா, நடுத்தர திட்டமிடலாம் 5 ஆண்டுகளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஷார்ட் டேர்ம்னா ஓராண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி இது வர்ணிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.